ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நலம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் உங்களெல்லாம் ஒரு வீட்டு தோட்ட வீடியோ மூலம் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இனி தொடர்ந்து வீடியோ போட முயற்சி பண்ணுறோம். நிறைய பேர் கமெண்ட் செஞ்சுருக்கீங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல எங்களால். ஸோ கூடிய வரை முயற்சிக்கிறோம். இது வரைக்கும் கொடுக்க முடியாதவங்களுக்கு சாரி. அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் எங்களோட நன்றிகள். நாம் எல்லோரும் இப்போ லாக்டவுனில் இருக்கிறதால வீட்டு தோட்டங்கிறது ஒரு நல்ல டைம் பாஸாக இருக்கும். அதே நேரம் வெளியில் காய்கறி வாங்குறத விட இது இயற்கையான முறையில் நாமே உற்பத்தி செஞ்சுக்கிறதுனால இது நமக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும், அதே சமயம் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இன்றைக்கி வீட்டு தோட்டம் தொடர்பான வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறது வெண்டைக்காய் வளர்ப்பு பற்றி. இது ரொம்பவே சிம்பிள் தாங்க. ஏற்கனவே நம்ம வீடியோஸில் சொன்ன மாதிரி மண், உரம், கோகோ பீட் இதெல்லாம் எடுத்து நீங்கள் மண் கலவை தயார் செஞ்சுக்கோங்க. மண் கலவை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மண் கலவை தயார் செய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஒரு தொட்டிக்கு 2 இல்லாட்டி 3 விதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அப்படியே விதையோட அளவுக்கு கையில் லேசாக குழிப்பறித்து விதையை வச்சு மண்ணை தள்ளி மூடிடுங்க. அப்புறம் அது மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சிருங்க. இப்போது இதுக்கு மேலே காஞ்ச இலைகளை மேலே பரவலாக போட்டிங்க அப்படின்னா அது மண்ணோட ஈரத்தன்மையை தக்க வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் இதை கண்டிப்பாக செய்யுங்க. அதோட இப்போ ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால இதை முழு வெயிலில் வைக்காதீங்க. காலையில் மட்டும் வெயில் படுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த இடத்துல காலையில் மட்டும் வெயில் இருக்குமோ அந்த இடத்துல இந்த செடியை வைங்க. செடி நல்லா வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை அந்த மண்ணை லேசாக கிளறி விட்டுருங்க. இதுக்கு உரம் பார்த்திங்க அப்படின்னா சாண உரம் கிடைச்சா போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் வீணாக போகிற காய்கறி மற்றும் பல கழிவுகளை உரமாக்கி போடலாம். எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் செடி எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றத இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோஸ் போட முயற்சி பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்புறம் நலமில் நாங்கள் குக்கிங் வீடியோஸும் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள். அதுக்கான உங்கள் ஒப்பீனியனையும் அந்த வீடியோவோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றதுனால எதுனா குறை இருந்துச்சு அப்படின்னா ஃபீட்பேக் கொடுங்க. கண்டிப்பாக எங்களை சரி பண்ணிக்கிறோம். நன்றி.